அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லறை திருநாளன்று டெட் தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் வேறு தேதிக்கு டெட் தேர்வு மாற்றி வைக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பை விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கிறிஸ்தவ மக்களுடைய கல்லறை திருநாள் அன்று தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அந்த தேர்வுகளை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்படி நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய விளம்பரத்தை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடக்கூடிய கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும், உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் இருந்தாலும் கிறிஸ்தவ பெருமக்கள் மறைந்த தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களை அவரது கல்லறையில் வழிபடுவர் என்பதால் அவர்களால் தேர்வுக்கு செல்ல இயலாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், சரியான நிர்வாகம் உள்ள அரசு இதையெல்லாம் கருத்தில் கொண்டிருக்கும். ஆனால் நடப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. மக்கள் உணர்வுகளை அறியாமல் அலட்சியமாக செயல்படக்கூடிய திமுக அரசுக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.